அரசியல்ங்கிறது ஒரு குழப்பு. சாதிகளை விற்று பிழைப்பதோ மதத்தை விற்று பிழைப்பதோ இருக்கிறதுனால எல்லாம் அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சொல்ற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து அது சிரிப்பு தான் வருது. எங்களுக்கு தான் திராவிட மாடல் அரசு தான் திமுக தொடர்ந்து எங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. பாஜகவோட ஆட்சி வச்சுட்டாங்க. அதனால இந்த முறை எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லை சாமி, இப்போ நம்ம அரசியல்ங்கிறது அது ஒரு குழப்பு. எப்படி சொல்றது, சாரி, அரசியல்ங்கிறது ஒரு குழப்பு. இன்னைக்கெல்லாம் அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. சாதிகளை விற்று பிழைப்பதோ மதத்தை விற்று பிழைப்பதோ இருக்கிறதுனால இது இங்க இருக்க சாமி கும்பிடுற மக்களுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வேண்டது வந்து இந்த கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து மனசார இங்க வந்து நாங்கள் எல்லாருமே வேண்டது வந்து கடவுளை மட்டும்தான். அதனால ஒரு சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அந்த வாக்கு வங்கியோ இது இறைவனுக்கு இந்த நாடகமெல்லாம் தெரியாது. அதனால எனக்கு அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு பெருசா தெரியும். இல்ல பரவாயில்ல, நீங்க கேளுங்க. நான் நீங்க கேளுங்க, அப்புறம் வந்துடுவீங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா பெட்டர். நான் வாய்ஸ் கேட்கல. சரி சார், எல்லாருமே இப்போ நான் இப்போ எப்படி சொல்றது, நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மனசார வரவேற்கிறேன். எல்லாருமே நல்லது செய்யணும் தானே அரசியலுக்குள்ள வராங்க. ஆனால் மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க நல்லது அனுபவிச்சிருக்கிறாங்களா, இல்லை நமக்கு இன்னும் கல்வியில் மருத்துவத்தில் இடஒதுக்கீடில் நிறைய இடங்களில் விவசாயத்தில், குறிப்பாக விவசாயத்தில் நிறைய இடத்துல இன்னும் அந்த ஏற்றமும் தாற்றமும் நமக்குள்ள பின்னாடி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் நம்ம இன்னும் நிறைய முன்னேறணும். கட்டாயமாக பிரதர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவரோட நோக்கம் என்ன, நமக்கு இன்னும் போக போக தான் அரசியல் போகணும். அவருக்கும் புதுசாக இருக்கிறதுனால எனக்கு அதை பற்றி கருத்து சொல்ல தெரியல. இல்லை கட்டாயமா இது வந்து நான் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேலே ரொம்ப வருஷமாக கும்பிட்டு இருந்த கோவில் தான் இது. ஒரு 250 ஆண்டுகளாக தான் இது கீழே இருக்கக்கூடிய கடவுளாயிருக்கு. இருந்தாலும் இந்த பகுதியில் எல்லாத்துடைய மக்களுடைய கோரிக்கை, அதாவது இங்கே எந்த சாதி மத பிரச்சனை கிடையாது, எந்த இஷ்யூஸ் கிடையாது. பட் எல்லா மக்களுடைய கோரிக்கையும் இந்த அம்மனை பழையபடி, அதாவது கடவுள் எங்கே இருந்ததோ அதுக்கான பூர்வீகம் எங்கே இருக்குதோ அங்கே போகணும்னு தான் இங்கே இருக்கிற மக்களும் விரும்புகிறாங்க. கட்டாயமாக நானும் விரும்புகிறேன். அதுக்கான வேண்டுதல் இருக்குது. அது கூடிய சீக்கிரம் அரசாங்கமும் மக்களும் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். 2 நாடுகளுக்கு இடையே போர் கொடுத்துருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்காண்டி தான் போர் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து அப்படியா தெரியல. எப்படி யார் இது யார் சொன்னது? வைகை செல்வன் வந்து இன்னைக்கு நாட்டுக்கு வந்து அப்பாவிகள் இருந்ததுனால 2 நாட்டுக்கு வந்து போர். ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா ஊடகவியலாளர்கள் நீங்கள்லாம் நான் உண்மையாகவே மதிக்கிறேன். என்ன மதிக்கிறேன்னா, இந்த போர்க்காலங்களில் நிறைய யூடியூப் முகநூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் தப்பாக எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்களை பொய்யாக சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே சொல்கிற நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு உடனுக்குடனே சொன்னதே இந்த ஊடகம் தான். நமக்காக 24 மணி நேரம் அயராது பாடுபட்டு நம்ம இராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் உயிர் பலி எடுத்திருக்காங்க. இன்னும் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு நடுவில் அரசாங்கம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நாம் அனைவரும் நம்முடைய கவனம் எல்லாமே வந்து இந்தியா ஜெயிக்கணும், நம்ம பாரதம் நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்காக கண்ணீர் சிந்துற நம்ம பாரதம் நல்லா இருக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருக்கிற நேரங்களில் இதை மாதிரியான நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து அது சிரிப்பு தான் வருது. எனக்கு இந்த மாதிரியான தெரியல சார், சொல்லவே தெரியல. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.